ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அசோக். இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்லேருந்து எப்படி பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு யூடியூப்னால் என்னென்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். கண்டிப்பாக எல்லோரும் யூடியூப் யூஸ் பண்ணியிருப்பீங்க. யூடியூப்பில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணால் அது உலகம் முழுக்க போய் சேரும். யூடியூப் ஒரு பெரிய வீடியோ என்டர்டெயின்மெண்ட் வெப்சைட். அதை ஆரம்ப காலத்தில் தனியாக தான் செயல்பட்டது. ஆனால் தன்னோட கஸ்டமர்ஸ்க்கு போதுமான சர்வீஸ் பண்ண முடியாதனால கூகுள் கம்பெனி யூடியூப்பை வாங்கிட்டாங்க. இப்போ யூடியூப் நிறுவனம் கூகுள்கிட்ட தான் இருக்குது. இந்த யூடியூப்பில் இருந்து எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற வீடியோஸ் எல்லாமே யாரும் சும்மா போடலைங்க, பணம் சம்பாதிக்கிற நோக்கத்தோடு தான் போட்டிருக்காங்க. எப்படி இதில் அமௌண்ட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூடியூப்பில் வீடியோஸ் பார்க்கும்போது சைடில் கீழெல்லாம் ஆட்ஸ் ஓடும், பார்த்துருப்பீங்க. இப்போ சாம்பிளுக்கு இந்த வீடியோ கிளிக் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோ கிளிக் ஆகிறதுக்கு முன்னாடி விசிட் அட்வர்டைஸ் சைட்ஸ் போட்டு ஒரு ஆட் ஓடுது. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது 30 செகண்ட்ஸ் ஓடுது. இந்த 30 செகண்ட்ஸ் ஆட் தான் நம்மளுக்கு காசு தரப்போகுது. சில இடத்துல ஸ்கிப் ஆட்ஸ்னு இங்கனக்குள்ளே ஒரு டேப் மாதிரி வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் ஸ்கிப் ஆகிரும். ஆனால் சில வீடியோஸ் வந்து ஃபுல்லாக ப்ளே ஆகும், அதை ஸ்கிப் பண்ண முடியாது. அதே மாதிரி வீடியோ ஓடும்போதும் உங்களுக்கு சைடில் கீழே எல்லா இடத்துலையும் ஆட்ஸ் வரலாம். அந்த ஆட்ஸை நீங்கள் தப்பி தவறி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு நியூ டேப்பில் ஓப்பன் ஆகி அது வந்து வேறு சைட்டுக்கு போகும். அந்த சைட் ஓனர் வந்து கூகுளுக்கு காசு தருவாங்க. கூகுள் வந்து அந்த அமௌண்ட்லேருந்து 55% வந்து இந்த சேனல் ஓனருக்கு தருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த சேனலோட ஓனர் வந்து இந்தியா டிவின்றது. இவங்களுக்கு இந்த வீடியோவிலேருந்து கிளிக்கான ஆட்ஸுக்கெல்லாம் அமௌண்ட் இங்கே வந்து சேரும் இவங்களுக்கு. இதையே ப்ரொஃபஷனாக எடுத்துகிட்டு நிறைய பேர் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறையா சேனல் யூடியூப்பில் இருக்குது. இப்போ யூடியூப்பில் எப்படி ஒரு சேனல் க்ரியேட் பண்ணுறது, அதில் எப்படி நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணுறது, அந்த வீடியோஸில் எப்படி ஆட்ஸ் சேர்க்குறதை நம்ம பார்க்க போகிறோம். யூடியூப் ஹோம் பேஜ் வந்தீங்கன்னா இங்கனக்குள்ளே சைன்இன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் ரைட் கார்னரில். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே அது உங்களுக்கு கூகுள் அக்கௌண்ட்டை சைன்இன் பண்ண சொல்லும். உங்களுக்கு ஆல்ரெடி கூகுள் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா அது வழியாக சைன்இன் பண்ணுங்கள். இல்லாட்டி ஒன்று புதுசாக க்ரியேட் பண்ணிக்கோங்க. அப்படி சைன்இன் பண்ணி முடித்த பிறகு உங்களுக்கு அக்கௌண்ட்டை சைன்இன் ஆகிக்கிறது இங்கே தெரியும். அதுக்கப்புறம் பக்கத்தில் அப்லோடுன்ற ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்லோடு பண்ணும்போது க்ரியேட் சேனல்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதில் சேனல் நேம் கேட்கும். அதை சேனல் நேம் உங்களுக்கு டைப் பண்ணிட்டு க்ரியேட் சேனல் அப்படின்னு கொடுத்துருங்க. சேனல் க்ரியேட் ஆன பிறகு உங்கள் ஃபைலை இதில் அப்லோட் பண்ணணும். செலக்ட் ஃபைல்ஸ் டு அப்லோடில் கிளிக் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட இருக்க ஏதோ ஒரு வீடியோ ஃபைலை இதில் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். இங்கே அப்லோடிங்னு வருது. உங்கள் வீடியோ அப்லோட் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். உங்கள் வீடியோ அப்லோட் ஆன பிறகு இங்கே வீடியோவில் டைட்டில் அண்ட் டெஸ்கிரிப்ஷன் கொடுங்க உங்களுக்கு தேவைப்பட்டால். அதுக்கப்புறம் பப்ளிஷ்ன்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் யூடியூப் ஹோம் பேஜ் போங்க. மை சேனல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இதுதான் உங்கள் யூடியூப் சேனல். இதில் நீங்கள் அப்லோட் பண்ண வீடியோ இங்கே இருக்குது. அதுக்கப்புறமா அங்கே உங்கள் அக்கௌண்ட் இருக்க ஐகானில் கிளிக் பண்ணி கிரியேட்டர் ஸ்டுடியோ அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள்.
திஸ் இஸ் கிரியேட்டர் ஸ்டுடியோ. இதில் சேனல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அதில் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்தீங்கன்னா மோனடைசேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் மூலிமா தான் நம்ம கூகுள் ஆட்ஸை இங்கே உள்ளே கொண்டு வர போகிறோம். அதை எனேபிள் கொடுங்க. எனேபிள் மை அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அக்செப்ட் பண்ணுங்கள். இதில் எந்த மாதிரி ஆட்ஸ் உங்களுக்கு வீடியோவில் டிஸ்பிளே ஆகணுன்றதை காட்டும். ஓவர்லே இன் ஆட்ஸ் அப்படின்னா இங்கே கீழே தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் ஆட்ஸ். வீடியோ ஓடும், கீழே ஆட்ஸ் தெரியும். ஸ்கிப்பபிள் ஆட்ஸ்னால் உங்களுக்கு வீடியோ ஓடுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வீடியோ மாதிரி ஓடும், அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸ்பான்சர்ட் கார்ட்ஸ்னால் சைடில் உங்கள் வீடியோ ஓடும்போது சைடில் இங்கே ஆட்ஸ் தெரியும், அந்த ஆட் தான் ஸ்பான்சர்ட் கார்ட்ஸ். மோனடைஸ் பட்டனில் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா கீழே பார்த்தீங்கன்னா சேனல்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் மோனடைசேஷன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே ஹவ் வில் ஐ பி பெய்டு அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா யூ மஸ்ட் அசோசியேட் அண்ட் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் டு யுவர் யூடியூப் அக்கௌண்ட் இன் ஆர்டர் டு பெய்டு. அப்படின்னா என்னென்னா ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை ஒன்று க்ரியேட் பண்ணணும், கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட். அதை க்ரியேட் பண்ணால் தான் உங்களுக்கு அமௌண்ட் வந்து சேரும். அதனால் அசோசியேட் அண்ட் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண பிறகு நெக்ஸ்ட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இங்கே சைன்இன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா மை வெப்சைட்ன்ற இடத்துல உங்கள் யூடியூப் சேனலோட யூஆர்எல் வந்து இங்கே ப்ளேஸ் ஆகிருக்கும். சேவ் அண்ட் கண்டினியூ கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்கள் டீட்டெயில்ஸை ஃபில்லப் பண்ணுங்கள். உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில்லப் பண்ண பிறகு சப்மிட் மை அப்ளிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஐ ஹாவ் ரீட் அண்ட் அக்செப்ட் அக்ரிமெண்ட்டை கிளிக் பண்ணுங்கள் அண்ட் அக்செப்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். Your AdSense application has been submitted and is being reviewed. You will receive an email regarding the status of your application within about a week. அப்படின்னா உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை அவங்க ரிவ்யூ பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு மெயில் அனுப்புவாங்க. 1 வீக்குள்ளே மேபி ஒன் டேக்குள்ளே அது வந்துடும். அது வந்த பிறகு உங்களுக்கு ஆட்ஸ் வந்து உங்கள் வீடியோவில் ஜாயின் ஆக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு யூடியூப் வந்து இதில் எவ்வளோ காசு தருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணுற ஆட்ஸை பொறுத்து, அது வியூவர்ஸ் எத்தனை ஆட்ஸ் கிளிக் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு காசு வரும். ஆனால் நீங்கள் $100 எப்போ ரீச் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கான அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து சேரும். இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம அப்லோட் பண்ண வீடியோவில் இப்போதைக்கு 3 வியூஸ் வந்திருக்கு. இங்கே டாலர்னு ஒன்று இருக்கும், அது வந்து யாராவது அந்த ஆட்ஸை கிளிக் பண்ணியிருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே
ஏறிக்கிட்டே வரும் அமௌண்ட்டு. உங்களுக்கு இப்போ $100 ரீச் பண்ண பிறகு நீங்கள் அந்த கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் மூலிமா நீங்கள் உங்கள் அமௌண்ட்டை வாங்கிக்கலாம். அமௌண்ட் வந்து இப்போ நீங்கள் நவம்பர் மாதத்தில் $100 ரீச் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களை அமௌண்ட் ரெக்வஸ்ட் பண்ணிங்கன்னா டிசம்பர் மாதத்துலாம் வந்து சேரும். இப்போ நீங்கள் நினைக்கலாம் நம்ம ஆட்ஸை நம்மளே கிளிக் பண்ணி நம்மளே காசு பார்க்கலாம்னு நினைக்கலாம். ஆனால் அதெல்லாம் சத்தியமாக அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. ஈஸியாக அவங்கள கூகுள் மானிட்டர் பண்ணிடுவாங்க. அது பண்ணால் அவங்க அக்கௌண்ட் டிசேபிள் ஆகிற கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் அப்படி எதுவும் பண்ண. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த மற்றவங்களுக்கு கற்றுக்கணும்னு நினச்சதுனால தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த மற்றவங்களுக்கும் கற்றுக் கொடுங்க. ஸோ கற்போம் கற்பிப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல வீடியோஸ்க்கு டெக்காஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.